பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீர்கள். ஆதார வசனம் லூக்கா 15:31. நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. கிருபையின் பாத்திரங்களே, அவர் சொல்லிவிட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று. அவரது பிரசன்னம் நம்மை எப்போதும் முடியிருக்கிறது. அவரது வல்லமை நமக்காக சகலத்தை செய்ய ஆயத்தம் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். இதற்கு வேறு ஒரு வசனமோ அல்லது வேறு ஒன்றோ தேவையில்லை உறுதிப்படுத்துவதற்கு. கர்த்தரையும் அவரது வார்த்தையும் பிரிக்க முடியாது. வார்த்தை தான் கர்த்தர், கர்த்தர் தான் வார்த்தை. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வரும் நிகழ்வு நீங்கள் யாவரும் அறிவீர்கள். இளையகுமாரன் தன்னுடைய சொத்துக்களை பிரித்து வாங்கி அதை எடுத்துக்கொண்டு தூரதேசம் போய் வீணாக எல்லாவற்றையும் செலவழித்த பிறகு ஒன்றும் இல்லாதவன் ஆனான். அந்த தேசத்தில் ஒரு குடியானவனோடு ஒட்டி கொண்டான். அவனுக்கு கிடைத்த வேலை பன்றிகளை மேய்ப்பது. அந்த பன்றிகளுக்கு போடு தவிடு கூட இவனுக்கு யாரும் கொடுக்கவில்லை, கிடைக்கவில்லை. அப்பத்தான் இவனுக்கு புத்தி தெளிகிறது. ஐயையோ, என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்கள் கூட பூரணமாய் சாப்பிடுகிறார்களே, இதோ நான் என் தகப்படத்து போவேன், இப்படி பேசுவேன், ஒரு வேலைக்காரனாக என்னை வைத்துக் கொள்ளுங்கள், குமாரன் என்று சொல்லிக்கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லுவேன் என்று இருதயத்தை நினைத்தான். அதை மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொண்டு தகப்படத்தில் வருகிறான். தகப்பன் இவன் தூரத்தில் வரும்போதே பார்த்து விட்டார். ஓடி வந்து கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்து விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுகிறான். குமாரனுக்குரிய உரிமைகளை, அந்தஸ்துகளை கொடுக்கிறார். மூத்த குமாரன் வயலிலிருந்து வரும்போது இந்த கொண்டாட்டத்தின் காரணம் அறிந்து கொண்டான். கோபம் அவனுக்கு. தன் தகப்பன் வருந்தி உள்ளே அழைக்கும் போது கூட போக மறுத்து தனது அங்கலாய்ப்பை கொட்டுகிறான். இவ்வளவு காலம் உங்களுக்கு நான் ஊழியம் செய்தேனே, இவ்வளவு காலம் கற்பனைகளை மீறாமல் கை கொண்டேனே, நான் சந்தோஷமாக இருக்க, என் ஃப்ரெண்ட்ஸோடவெல்லாம் சந்தோஷமாக இருக்க ஒரு ஆட்டுக்குட்டியாவது நீங்கள் கொடுக்கவில்லை, சாதாரண ஃபீஸ்ட்டு கூட நீங்கள் வைப்பதற்கு என்னை அனுமதிக்கவில்லை, இத்தோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்லை. இளையகுமாரனை பற்றி குற்றப்படுத்துகிறான். வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்ட இவனுக்கு கன்று குட்டியை அடிப்பித்தீரே, பெரிய ஃபீஸ்ட்டு. இந்த ஓமை அக்காலத்திற்கு ஏற்றது நினைக்காதீர்கள். இன்று இந்த நாளில் விசுவாச மக்களிடையே நடந்து வருகிறது. நான் எவ்வளவு சீனியர், எவ்வளவு காலமாக சபைக்கு ஊழியம் செய்து வருகிறேன். வசனமெல்லாம் எனக்கு அத்துப்படி. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறேன். ஒரு உபவாச ஜபத்தை கூட நான் விட்டு வைத்ததில்லை. ஆனால் நேற்று வந்த விசுவாசி, இவர்களை பற்றி எனக்கு தெரியாதா என்ன, எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று மனதில் சிந்திப்பவர்களும் அதையே அங்கலாய்ப்பாய் மற்றவரிடம் பேசுவதுமான ஒரு குரூப் உண்டு. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமையை இயேசு சொல்கிறார். அது 10லிருந்து 14 வரை உள்ள வசனத்தை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். 2 பேர் ஜெபிக்க வருகிறார்கள். ஒருவன் பரிசேயன், தன்னை பற்றி உயர்வாக தாம் மற்றவர்களைப் போல அல்ல என்று மனதில் சொல்லிக் கொள்கிறான். அடுத்தவன் ஆயக்காரன், பாவி. இவன் மார்பில் அடித்து கொண்டு தன்மேல் கிருபையை கிருபையை வேண்டி கெஞ்சுகிறான். ஆயக்காரன் ரட்சிக்கப்பட்டான். பரலோகமே அவனுக்கு பேக்கப் நின்றது. என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது என்ற கருத்தை சொல்லியும் நிதர்சனமான வாழ்வில் அப்படி இல்லையே என்று கேட்போருக்கு இந்த செய்தி. நாம் அவரோடு இருந்தால் அவருடையதையெல்லாம் நம்முடையதாக வந்து சேரும். எப்படி, எப்போது? நாமவே ஒரு கருத்தை அவரோடு இருப்பது என்றால் இதுதான் என்று வைத்துக் கொள்கிறோம். வேதத்தை முறையாக வாசிக்க வேண்டும். அவரோடு இருப்பது என்றால் என்ன, அவரை பிரியப்படுத்துவது என்றால் என்ன, அவரை மகிமைப்படுத்துவது என்றால் என்ன, நம்முடைய தகுதி என்ன, நம்முடைய உறவு என்ன, நம்முடைய அந்தஸ்து என்ன என்பதை வேதத்தை வாசித்தால் மட்டும்தான் தெரியும். நாமவே கணித்து வைத்து கொள்ளக்கூடாது. அவருடைய பிரமாணம் என்ன சொல்கிறது, இதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் நாம் அவரோடு இருப்பது. என் கிருபைக்கு காத்திருந்து தெய்வ பயத்தோடு தீமைக்கு விலகி நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு விசுவாசத்தோடு என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்கிறார். இதை அப்படியே பின்பற்றுவது தான் நம்ம அவரோடு இருப்பது. அவரோடு இருப்பது என்பது அவரோடு இசைந்து இருப்பது. அவர் ஒன்றை சொல்லியிருக்க நாம் அதையே ஆமேன், எனக்கு அப்படியே ஆகும், விசுவாசிக்கிறேன், உமது நேரத்திற்கு காத்திருக்கிறேன் தகப்பனே என்று சொல்லிவிட்டு சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் எதிர்த்து நின்றாலும் இவைகளை தள்ளிவிட்டு என்னை ஆசீர்வதிக்க அவரால் மட்டும் கூடும் என்ற சிந்தையில் வாழ்வதுதான் நாம் அவரோடு இருப்பது. யோபு 42:2 வாசியுங்கள். யோபு அவரோடு இணைந்திருந்தார். மத்தேயு 7:7 சொல்லுகிறது, கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், செயல்பட சொல்லுகிறார். இவையிலெல்லாம் நாம் முயற்சி எடுக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது. மேற்கண்ட ஊமையில் மூத்த குமாரன் கேட்டதாக தகவல் இல்லை.
எனக்கு ஒரு ஆட்டை கொடுங்க, ஒரு மாட்டுக்கண்ணை கொடுங்க, நான் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும் கேட்டால் நான் கேட்டதாகவே இல்லை, தகவலே இல்லை. இது எப்படி இருக்கிறது என்றால், நம்மில் பலர் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அதை போன்றது. மரம் வச்சவும் தண்ணி ஊற்றுவான், நமக்கு என்ன தேவை என்பது நீங்கள் சொல்வதற்கு முன்பாகவே எனக்கு தெரியும் என்று சொல்லியிருக்கிறாரே, அவருக்கு தானே எல்லாம் தெரியும், எப்படி இருந்தாலும் அவர் சுத்தத்தின்படி தான் செய்ய போகிறார் என்று விதண்டாவாதம் பேசுவது போல இது வெளியே இருக்கும் உலகத்தாருக்கு இந்த டயலாக்கு அல்ல, நமக்கு அல்ல. நாம் அவரது வாக்கின்படி, பிரமாணத்தின்படி, கட்டளின்படி நடக்க வேண்டும், செயல்பட வேண்டும். கேட்க சொல்கிறார், கேட்போம். விசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் கேட்க சொல்கிறார், அப்படியே செய்வோம். மார்க் 11 அதிகாரம் 23, 24 வசனங்களை தியானத்தோடு வாசியுங்கள். தனது நேரத்திற்கு காத்திருக்க சொல்கிறார், காத்திருப்போம். கவலைப்படாமல் ஜெபியுங்கள் என்கிறார், கவலைப்படாமல் ஜெபிக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? கவலைப்பட்டு கொண்டு ஜெபிக்காமல் இருப்பது. மகிழ்ச்சியாக இருங்கள் என்றார், எந்த சூழலிலும் மகிழ்ச்சியாக இருங்கள். மீண்டும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்கள் என்கிறார். சந்தோஷமாக இருக்க முடியாதக்கு சூழ்நிலைகள் வரும், அதெல்லாம் விட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ சந்தோஷமாக இரு. நம்ம அப்படி இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இப்படி இருந்தால் மட்டுமே நாம் அவரோடு இருக்கிறோம் என்பதாகும். முதலாவது என்னை தேடுங்கள் என்கிறார், அவரையும் முதலாவது முக்கியமானதாக வைப்போம். இவற்றுக்கெல்லாம் காசு பணம் தேவையில்லை. கீழ்ப்படிதலுள்ள மனம், அர்ப்பணமுள்ள மனம், எதை சொன்னாலும் லாஜிக் பார்க்காமல் அப்படியே செய்யும் குழந்தை உள்ளம் வேண்டும். நோகாமல் நோம்பி கும்பிட முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரு பிரயாசம் வேண்டும், ஒரு முயற்சி வேண்டும். அந்த முயற்சிக்கோடு பயிற்சியும் வேண்டும். அப்பொழுதுதான் அது நமக்குள்ளே குணமாக மாறும். இந்த சத்தியங்களை கற்றுக்கொண்டு இதன்படி நடந்தால், நாம் நினைக்கும் போதே, நீங்கள் சிந்திக்கும் போதே, உங்கள் நினைவில் இருக்கும் போதே காரியங்கள் வாய்க்க ஆரம்பித்துவிடும். ஏனென்றால் நினைவே சிந்தனையே ஒரு ஜெபந்தான். நீதிமொழி 23:7. அவன் இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். அதாவது சிந்தனையில், கற்பனையில் என்ன பார்க்கிறீர்களோ, விசுவாசிக்கிறீர்களோ அப்படியே நடக்கும், சேங்ஷன் ஆகும். இப்படி இருப்பது, செயல்படுவது தான் நாம் அவரோடு இருப்பது. எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும். நாமவே இத்தனை அதிகாரம் வாசிக்கிறது, காணிக்கை செலுத்துறது, தவறாமல் ஆலயம் போவது, ஆசீர்வாதங்கள் தேடி வரும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. பின் காரியம் நடக்கவில்லை என்றால் கர்த்தர் என் மேல் கோபம் போல என்பது இதுவும் தவறு. வேதம் வாசித்தல், தவறாமல் ஆலயம் செய்வது, காணிக்கை செலுத்தும் நமது பொறுப்பு. சொல்லி இருக்கிறார், சபை கூடுதலை விட்டு விடாது இருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். என்னுடைய ஆலயத்திற்கு வெறுங்கையாக வராதீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். என்னை அறிகிற அறிவே அறிவேன் இருக்கிறார். எப்படி அறிவது? வேதம் வாசித்தால் தான் கிடைக்கும். இதையெல்லாம் சொல்லி இருக்கிறார், நம்ம செய்கிறோம். இது அன்பின் அடிப்படையில் செய்ய வேண்டும். இது நமக்கு நல்லது. இதை வைத்து கொண்டு கர்த்தரிடம் பேரம் பேசக்கூடாது. நாம் அவர் நம்முடைய அப்பா, நாம் பிள்ளைகள். எங்கே இருக்கிறது பேரத்திற்கு இடம்? ஆபிரகாம், தாவீது, யோசபாத் தேவரோடு இருந்தவர்கள், சகலத்தையும் பெற்றார்கள், சொல்லப்பட்டதை யாவையும் பெற்றார்கள். எப்படி? விசுவாசத்தோடு காத்திருந்தார்கள், கிருபையை சார்ந்திருந்தார்கள், தெய்வ பயத்தோடு இருந்தார்கள், நிச்சயம் பெற்றுக்கொள்வேன் நிச்சயத்தில் உறுதியாயிருந்தார்கள், அன்பினால் அவரை தேடினார்கள், தொழுது கொண்டார்கள். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். காலத்திற்கு தகுந்தாற்போல் சத்தியம் மாறாது, கர்த்தர் மாறாதவர். ஆவியில் எளிமையோடு இருங்கள், விசுவாசத்தோடு வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு சந்தேகப்படாமல் இப்படி எனக்கு நடக்கும் என்பது உறுதியாயிருங்கள். கர்த்தரை முதன்மைப்படுத்துங்கள், தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். தாழ்மை என்பது ஒரு ஆட்டிடியூட், அது உள்ளுக்குள்ளேயே இருக்கணும், அது வெளிப்பட வேண்டும். சகல சம்பூர்ண ஆசீர்வாதங்களும் நீங்கள் தகுதி உள்ளவர் என்பதை காட்டும், ப்ரூஃப் பண்ணும், தேடி தேடி வரும். நிறைவாய் சம்பூர்ணமாய் வாழ்வீர்கள். ஜெபிக்கலாம். ஆம் தகப்பனே, உம்மோடு இருப்பது என்பது எப்படி என்பதை கற்றோம். எங்களை நாங்களே வஞ்சித்து கொள்ள மாட்டோம். சகலத்தையும் பெற்று நிறைவாய் வாழ்ந்து உமக்கு சாட்சியாய் நின்று மற்றவர்களை பக்தி விருத்தி உண்டாவதற்கு காரணமாயிருப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.